அதிமுக பாஜக கூட்டணிக்கு மேலும் சில கட்சிகள் வரும் என அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆகியோர் கூறியிருந்த நிலையில், திருச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் விசிக தலைவர் தொல் திருமாவளவனை நேரில் சந்தித்து பேசியிருக்கிறார். சுமார் அரை மணி நேரம் நடைபெற்ற இந்த சந்திப்பு அதிமுக கூட்டணிக்கு விசிகவை இழுக்க முயற்சிக்கிறதா என்ற கேள்வி தமிழக அரசியல் களத்தில் எழுந்திருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழகத்தின் பிரதான கட்சிகளான அதிமுகவும் திமுகவும் தயாராகி வருகிறது. ஆளும் கட்சியான திமுக தமிழகத்தில் முதன்முறையாக இரண்டாவது முறையாக தொடர்ந்து ஆட்சி அமைக்க முனைப்பு காட்டி வருகிறது. ஆனால் தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஆட்சி அமைக்க திமுகவால் முடியாது என்கின்றனர் தமிழக அரசியல் நிபுணர்கள். அதே நேரத்தில் அடுத்தடுத்து 2 சட்டமன்ற தேர்தல்களில் அதிமுக தோற்றதில்லை என்ற பெருமையை தக்க வைக்க போராடி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக தோல்வியை தழுவாமல் தொடர்ந்து 3 முறையும், மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமையில் தொடர்ந்து 2 முறை ஆட்சி அமைத்த வரலாறு அதிமுகவுக்கு மட்டுமே உள்ளது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்ற பிறகு சந்தித்த அனைத்து தேர்தல்களிலும் அதிமுக படுதோல்வியை சந்தித்து வருவதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் அமைக்கப்பட்டுள்ளது. இப்படியாக 2 கட்சிகளும் தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தயாராகி வருகின்றன. திமுகவை பொறுத்தவரை கூட்டணி வலுவாக இருப்பதாக திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் கூறி வருகிறார். மேலும் கூட்டணியில் இருக்கும் கட்சிகளும் அதையே சொல்லி வருகின்றன. தற்போதைக்கு திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, ஈஸ்வரனின் கொங்கு மக்கள் தேசிய கட்சி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள், அதாவது ஏறக்குறைய 13 கட்சிகள் திமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றுள்ளது. அதிமுக கூட்டணியை பொறுத்தவரை பாஜக தான் அதிகாரப்பூர்வமாக இணைந்து இருக்கிறது. கூடுதலாக ஜி.கே. வாசனின் தமிழ் மாநில காங்கிரசும் இடம்பெற்று உள்ளது. அந்த கட்சி கூட்டணிக்கு பாமக, தேமுதிக, புதிய தமிழகம், புதிய நீதி கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வத்தின் அதிமுக தொண்டர்கள் மீட்பு குழு, புரட்சி பாரதம் கட்சி, ஐஜேகே, ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், மூவேந்தர் முன்னேற்ற கழகம், இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் சசிகலாவின் ஆதரவும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் அவர்கள் யாரும் வெளிப்படையாக இதுவரை ஆதரவு தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அதிமுக கூட்டணிக்கு மேலும் சில கட்சிகள் வரும் என கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்தார். மேலும் சில கட்சிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியிருந்தார். இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவனுடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் சுமார் அரை மணி நேரம் சந்தித்து பேசியிருப்பது திமுக கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. திருச்சியில் மதசார்பின்மை காப்போம் பேரணி திருமாவளவன் தலைமையில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. தொடர்ந்து கட்சியின் பொதுக்கூட்டமும் நடைபெற்ற நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சரான வைகை செல்வன் திருமாவளவனை தனியாக சந்தித்து பேசி இருக்கிறார். மேலும் தான் எழுதிய புத்தகத்தையும் திருமாவளவனுக்கு பரிசளித்தார். இதை அடுத்து இருவரும் தமிழ்நாடு அரசியல் நிலவரம் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து அரை மணி நேரம் மேலாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் அதிமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை இணைக்க முயற்சியா என்ற கேள்வி தமிழக அரசியல் களத்தில் கேள்வி எழுந்துள்ளது. திமுக கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை என கூறப்பட்டாலும் சில கட்சிகள் அதிருப்தியில் இருக்கின்றன. திமுகவின் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் வெளிப்படையாகவே கருத்து தெரிவித்து உள்ளார். மாநிலங்களவை உறுப்பினர் சீட்டு கிடைக்காததால் மதிமுகவும் திமுகவினர் மீது கடும் கோபத்தில் இருப்பதால் மதிமுக பாஜக அதிமுக கூட்டணியில் இணைய வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே 2026 சட்டமன்ற தேர்தலில் கூடுதல் தொகுதிகள் வேண்டும், ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு உள்ளிட்ட முழக்கங்களை விசிக தொடர்ந்து எழுப்பி வருகிறது. இப்படியான சூழலில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வனை திருமாவளவன் அவர்கள் சந்தித்து பேசி இருப்பது பலத்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே நேரத்தில் அதிமுக கூட்டணியில் பாஜக
இருப்பதால் திருமாவளவன் கூட்டணிக்கு சம்மதிப்பாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அதே நேரத்தில் இது அரசியல் நாகரிகத்தின் அடிப்படையில் யதார்த்தமாக நடைபெற்ற சந்திப்பு என்கின்றனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர். எது எப்படியோ திமுக கூட்டணி பல பாகங்களாக உடைவது, ஆட்சி இழப்பது உறுதியாகிவிட்டது.